அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் திகதி புதன்கிழமை. இன்றைய தினத்தில் 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இளைஞர்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, இதே போன்ற ஒரு நல்ல செய்தியோடு தான் நாங்கள் உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். அந்த நல்ல செய்தி என்ன அப்படின்றத தெரிஞ்சு கொள்றதுக்கு முன்னால என்னுடைய யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போதுதான் இது போன்ற உடனுக்குடனான பயனுள்ள செய்திகளை, தகவல்களை தெரிஞ்சு கொண்டு பயன்பெறக்கூடியதாக இருக்கும். என்னுடைய யூடியூப் சேனலோட பெயரை நான் ஸ்கிரீன்ல பதிவிட்டு இருக்கிறேன். ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட். ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட் என்ற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கடந்த வாரத்தை எடுத்துக்கொண்டால் இலங்கையில் பேசு பொருளாக மாறிய ஒரு சில செய்திகளில் மிக முக்கியமான செய்தியாக அமைந்திருந்தது இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மேற்கொண்டு வந்த உண்ணாவிரத போராட்டம். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே பாடசாலைகளில் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக நியமிக்கப்பட்டு தற்போது ஆசிரியர் பணியில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் தங்களையும் ஆசிரியர் சேவையில் உள்வாங்க வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைத்து, அதே போல இன்னும் ஒரு சில கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள். இதன் காரணமாக சுகவீனம் அடைந்த பல அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து ஜனாதிபதி அவர்களுக்கும் இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கும் இடையிலான ஒரு முக்கியமான கலந்துரையாடல் நடைபெற்றிருந்தது. இதில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் அல்லது எட்டப்பட்ட தீர்மானங்களுக்கு அமைவாக உடனடியாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடவும், அரசாங்கத்தால் நடாத்தப்படும் போட்டி பரீட்சையில் கலந்து கொண்டு அதில் சித்தியடைந்து ஆசிரியர் சேவையில் நுழைவதற்கும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இணக்கப்பாட்டை தெரிவித்திருந்தார்கள். அந்த வகையிலே 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் திகதி இலங்கை ஆசிரியர் சேவைக்கு உள்வாங்குவதற்காக, குறிப்பாக பட்டதாரிகளை இலங்கை ஆசிரியர் சேவையில் உள்வாங்குவதற்கான விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டிருந்தது. இந்த வர்த்தமானியில் இருக்கிற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இதுவரைக்கும் பட்டப்படிப்பினை நிறைவு செய்துவிட்டு அரசாங்க தொழிலில் ஈடுபட்டு வருகின்ற அரசு உத்தியோகத்தர்களுக்கு ஆசிரியர் சேவையில் இணைந்து கொள்வதற்கான போட்டி பரீட்சையில் கலந்து கொள்வதற்காக மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு பரீட்சையினையும், தனியார் துறைகளில் பணியாற்றும் அதே போல பட்டப்படிப்பை நிறைவு செய்துவிட்டு வீடுகளில் தொழில் இல்லாமல் வீடுகளில் இருக்கின்ற பட்டதாரிகளை ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்வதற்காக திறந்த போட்டி பரீட்சைக்காகவும் ஒரே நேரத்தில் விண்ணப்பம் கோரப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 100 பாடங்களுக்காக, அதாவது தமிழ், சிங்கள மற்றும் ஆங்கில மொழிகளில் 100 பாடங்களுக்காக 23,334 பேர் தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளுக்கு பட்டதாரி ஆசிரியர்களாக உள்வாங்கப்படவிருக்கிறாங்க. இது சம்பந்தமான விஷயங்களை தான் நாங்க உங்களுக்கு தரப்போறோம். நாங்க சொல்ற விஷயங்களுக்கு மேலதிகமான விடயங்களை கடந்த 2ஆம் திகதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி, விசேட வர்த்தமானியில் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அல்லது இலங்கை கல்வி அமைச்சு அதே போல பரீட்சைகள் திணைக்களத்தின் இணையதளங்களுக்கு போயும் நீங்க இது சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இனி எங்களுடைய கையில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு சில விஷயங்களை மாத்திரம் நாங்க பார்க்கலாம். அந்த வகையிலே மட்டுப்படுத்தப்பட்ட அல்லது ஏற்கனவே அரசு தொழிலில் ஈடுபட்டு வருகின்ற பட்டதாரிகளுக்கான விண்ணப்பங்களை கோரும் நடவடிக்கைகள் நாளைய தினத்தில், அதாவது பிப்ரவரி மாதம் 5ஆம் திகதி முற்பகல் 9 மணி முதல் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 19ஆம் திகதி இரவு 9 மணி வரைக்கும் விண்ணப்பங்கள் கோரப்படவிருக்கின்றன. இந்த கால எல்லைக்குள் நீங்க இணையத்தினூடாக விண்ணப்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இம்முறை இருக்கிற மிக முக்கியமான கண்டிஷன் அல்லது விதிமுறைகளில் ஒன்றுதான், நீங்க விண்ணப்பங்களை தபால் மூலியமா அனுப்ப முடியாது. இணைய வழி மூலமாக அல்லது ஆன்லைன் மூலியமாக தான் நீங்க விண்ணப்பங்களை அனுப்பி வைக்க வேண்டும். திறந்த போட்டி பரீட்சையில் தோற்றவிருக்கின்ற ஆசிரியர்களுக்கான போட்டி பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் கோரப்படும் நடவடிக்கைகள் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 20ஆம் திகதி முற்பகல் 9 மணிக்கு ஆரம்பித்து மார்ச் மாதம் 5ஆம் திகதி வரை இடம்பெற இருக்கின்றன. இதற்கு இடைப்பட்ட காலப்பகுதிக்குள்ள தனியார் துறையில் கடமை புரிகின்ற பட்டதாரிகள் அதே போல பட்டப்படிப்பை முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்க எதிர்வரும் 20ஆம் திகதி முற்பகல் 9 மணி முதல் மார்ச் மாதம் 9ஆம் திகதி வரைக்கும் உங்களுடைய விண்ணப்பங்களை இணையதளத்தின் ஊடாக அல்லது ஆன்லைன் மூலியமாக சமர்ப்பிக்க கூடியதாக இருக்கும். இது சம்பந்தமான விண்ணப்பங்கள் மற்றும் தகவல்களை நீங்க www.donets.lk www.doents.lk என்ற இணையதளத்தின் ஊடாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸ்கிரீன்ல நாங்க இணையதளத்தோட பெயரை பதிவிட்டிருக்கிறோம். இதனூடாக நீங்க விண்ணப்பங்களை பெற்றுக்கொண்டு மேலதிக தகவல்களை பார்வையிட்டு உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்க சமர்ப்பிக்க கூடியதாக இருக்கும். திறந்த
பரீட்சையில் கலந்து கொள்ள இருக்கின்ற பட்டதாரிகளுக்கு வந்து வயதிலேயே நிர்ணயிச்சிருக்கிறாங்க. 40 வயதுக்கு உட்பட்டவர்கள், அதாவது 1983ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 10ஆம் திகதியிலிருந்து 2005ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 10ஆம் திகதிக்கு இடைப்பட்ட காலப்பகுதிக்குள் பிறந்த பட்டப்படிப்பை முடிச்சவங்க, அதாவது 40 வயதுக்கு குறைந்தவர்கள் வந்து இந்த திறந்த போட்டி பரீட்சைக்காக தங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கூடியதாக இருக்கும். மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சையில் கலந்து கொள்ள இருக்கின்றவங்களுக்கான வயதெல்லை 45ஆக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அரசு சேவையில் இணைந்து கொள்வதற்கான அதிகபட்ச வயதெல்லையாக இந்த 45 வயது காணப்படுகிறது. எனவே 45 வயது பூர்த்தியாகாதவங்க விண்ணப்பிக்கலாம். அதாவது 1978ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் திகதியிலிருந்து 2005ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் திகதிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் பிறந்தவங்க 45 வயது பூர்த்தியாகாத பட்டதாரிகள் வந்து மட்டுப்படுத்தப்பட்ட பரீட்சைக்காக விண்ணப்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது சம்பந்தமான முழுமையான தகவல்களை விவரங்களை வந்து நீங்க இலங்கையின் கல்வி அமைச்சின் இணையதளத்தினூடாக அல்லது பரீட்சைகள் திணைக்களத்தின் இணையதளத்தினூடாக, அப்படியும் இல்லை என்று சொன்னால் கடந்த 2ஆம் திகதி வெளியான விசேட வர்த்தமானியிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது சம்பந்தமான நிறைய விஷயங்கள், அதாவது நீங்க எப்படி விண்ணப்பிக்கணும், விண்ணப்பத்தில் உள்ளடங்கி இருக்கின்ற விடயங்கள் என்ன, அந்த தகவல்கள் எப்படி நாங்கள் பூர்த்தி செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து எதிர்வரும் வீடியோக்களூடாக நாங்கள் உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கிறோம் அப்படின்றதையும் ஞாபகப்படுத்திக் கொள்றோம். எனவே 23,334 பட்டதாரிகளை தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் உள்வாங்குவதற்காக, அதுவும் தமிழ், சிங்கள, ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளில் 100க்கும் மேற்பட்ட பாடங்களுக்காக வெற்றிடங்கள் நிலவுவதாகவும், இந்த வெற்றிடங்களை வந்து திறந்த போட்டி பரீட்சை மூலமும் மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சையின் மூலமும் தெரிவு செய்யறதுக்கு இலங்கை கல்வி அமைச்சு அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. எனவே நாளைய தினத்திலிருந்து மட்டுப்படுத்தப்பட்ட போட்டியாளர்களுக்கான அல்லது பரீட்சார்த்திகளுக்கான விண்ணப்பங்கள் கோரப்படவிருக்கின்றன. இந்த விண்ணப்பங்களை வந்து நீங்க எதிர்வரும் 19ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் சமர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கும். திறந்த போட்டி பரீட்சையில் கலந்து கொள்ளவிருக்கின்றவர்களுடைய வயதெல்லை 40ஆக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல எதிர்வரும் 20ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன் மூலியமாக நீங்க அந்த பரீட்சைக்காக விண்ணப்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அதே போல எப்படி விண்ணப்பிக்கிறது, என்ன மாதிரி தகுதிகள் இருக்க வேண்டும், எப்படியான பாடங்களுக்கு, எப்படியான மாகாணங்கள், என்னென்ன மாதிரியான வெற்றிடங்கள் நிலவுகிறது அப்படின்ற விடயங்களை எல்லாம் நாங்க எதிர்வரும் நாட்கள்ல என்னுடைய யூடியூப் சேனலூடாக உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கிறோம். எனவே மறக்காம என்னுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போதுதான் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்னுடைய யூடியூப் சேனலோட பெயரை வந்து நான் ஸ்கிரீன்ல பதிவிட்டு இருக்கிறேன். ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட். ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட் என்ற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இது போன்ற பயனுள்ள ஒரு செய்தியோட தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.